உங்க அம்மா புழு புழுத்து தான் சாக போறாங்க. அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி வருணோட பொண்டாட்டி சொன்னதும் வருணுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. என்ன சொன்ன அப்படின்னு வருண் கேட்டான். நான் சொன்னது உங்க காதுல விழுகலையா? உங்க அம்மா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. அவங்கள எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு தேவி கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க வருணால அந்த வார்த்தைகளை தாங்கிக்கவே முடியல. ஆத்திரத்துல போதும் தேவி நிறுத்து அப்படின்னு கத்திக்கிட்டே அவளோட கன்னத்துல அரைஞ்சு கீழே தள்ளிட்டான். கீழே விழுந்த தேவி கண்ணீரை தொடச்சிக்கிட்டு எழுந்து நின்னான். ஆமா, அந்த பொம்பளைய என்னையே கீழே தள்ளிட்டீங்கல்ல. ஒண்ணு அந்த பொம்பளை இங்க இருக்கணும், இல்லைன்னா நான் இங்க இருக்கணும். உங்களுக்கு நான் வேணுமா இல்ல அந்த பொம்பளை வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு தேவி சொன்னான். வருணோட கோவம் இன்னும் அதிகமாயிருச்சு. திரும்ப திரும்ப எங்க அம்மாவை பத்தி அந்த வார்த்தையை சொல்லாத. உன்னால இந்த குடும்பத்துல நிம்மதியே இல்ல, வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொன்னான். அந்த நேரத்துல வருணோட அம்மா, என்னப்பா இது, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் விட்டுட்டு போக முடியுமா? குடும்பம் என்னைக்குமே ஒத்துமையா தான் இருக்கணும். இப்படி கோபத்துல பேசாதப்பா. அம்மாவின் வார்த்தைகளை கேட்டதும் வருண் திடீர்னு திரும்பி பார்த்தான். அவன் முகத்துல இருந்த கோபம் மாறி பல வருடங்களா மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த ஒரு வலி வெளிப்பட ஆரம்பிச்சது. அம்மா, நீங்க பேசாதீங்க. என்ன கேட்ட? எங்க அம்மாவை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சான் வருண். வருண் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனோட அப்பா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அப்போ அவங்க அம்மாவுக்கு வயசு 20-21 வயசு தான் இருக்கும். வயிற்றுல ஒரு குழந்தை, கையில ஒரு காசு கூட இல்லை. முன்னாடி என்ன வாழ்க்கை இருக்குன்னே தெரியல. கணவன் இறந்த செய்தி கேட்டதும் அந்த பொண்ணு கதறி அழுதிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அழுகைக்கு கூட ரொம்ப நேரம் கொடுக்கல. ஊர்ல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சடங்கு செய்யணும், சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தயங்கி தயங்கி கேட்டாரு, ஐயா, இந்த பொண்ணுக்கு இன்னும் வயசு என்ன? வயிற்றுல குழந்தை வேற இருக்கு, இவ்வளோ சடங்குலாம் அவசியமா அப்படின்னு. உடனே இன்னொருத்தர் சொன்னாரு, என்ன அவசியமோ இல்லையோ, புருஷன் போயிட்டாருல, சம்பிரதாயம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம செய்யணும். ஆனா மொட்டை அடிக்கிறதுலாம் அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் செய்யணும், பூ எடுக்கணும், பொட்டு எடுக்கணும், வளையல் உடைக்கணும், எல்லாமே சொன்னாங்க. புருஷன் இல்லாத பொண்ணு இப்படிதான் இருக்கணும். அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அந்த பொண்ணு ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க கையில இருந்த வளையல்களை ஒவ்வொன்னா உடைக்க ஆரம்பிச்சாங்க. வளையல் உடையிற சத்தம் அவங்க மனசு உடையிற சத்தம் மாதிரி இருந்துச்சு. அம்மா வேணாமான்னு சொல்லி அவங்க அழுதாங்க. ஆனா யாரும் கேட்கல. நெத்தியில இருந்த பொட்டை அழிச்சாங்க, தலையில இருந்த பூவை எடுத்தாங்க, கடைசியில தலைமுடியையே மொட்டையடிச்சாங்க. ஒரு பக்கம் அவங்க கணவர் இறந்த துக்கம், இன்னொரு பக்கம் வயிற்றுல இருக்க குழந்தைய பத்தின பயம், அதுக்கு மேல இந்த சடங்குகளோட கொடுமை. அந்த நாள் முழுக்க அழுதுகிட்டே இருந்தாங்க. சில நாட்களுக்கு பிறகு வாழ்க்கை இன்னொரு கொடுமையும் காட்டுச்சு. கணவர் இறந்தப்போ நல்லா இருந்த சொத்தை எல்லாம் உறவினர் பக்கமே போயிடுச்சு. இது எங்களுக்கு தான், அவர் தான் இறந்துட்டார்ல, இப்போ நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டாங்க. குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருந்த வீட்டில் வாழ்ந்தவங்க கடைசியில ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டு வாழ ஆரம்பிச்சாங்க. அதுவும் மழை வந்தா உள்ள தண்ணி, வெயில் வந்தா உள்ள நெருப்பு, அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஒரு நாள் செங்கல் சூளையில வேலைக்கு போனாங்க. தலையில ஒரு கூடை, கையில செங்கல், பக்கத்திலேயே ஒரு சின்ன குழந்தை. குழந்தைய யார்கிட்ட விட்டுட்டு போறது? அதனால குழந்தைய ஒரு துணியால இடுப்புல கட்டிக்கிட்டு ஒரு பக்கம் குழந்தை, இன்னொரு பக்கம் செங்கல், அப்படியே தூக்கிட்டு நடந்தாங்க. அதை பார்த்த பக்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு, ஏமா குழந்தையும் கூட்டிட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? அவங்க சிரிச்சுட்டு, வேற என்னம்மா பண்றது அப்படின்னு கேட்டாங்க. குழந்தைய விட்டுட்டு வர முடியுமா? நீங்க வீட்லயே இருந்திருக்கலாமே. வீட்ல இருந்தா சாப்பாடு யாரு வாங்கி தருவா? குழந்தைக்கு படுப்பு யாரு கொடுப்பா? அதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க உடம்ப இப்படி கெடுத்துக்கிட்டீங்களே. அவங்க குழந்தைய பார்த்துட்டு எனக்கு என்னம்மா, நான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, இவன் மட்டும் நல்லா இருந்தா போதும், அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் செங்கல் தூக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு நாள் வீட்டு வேலை. அக்கா கொஞ்சம் சீக்கிரம் பாத்திரம் தேய்ச்சிட்டு போங்கக்கா. சரிங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டையும் பெருக்கணும், இன்னைக்கு சம்பளம் கொஞ்சம் குறைவுதான், வேலை பாதி நேரம் தானே அப்படின்னு சொன்னதும் அதுக்கும் எதுவுமே பேசல. கிடைச்ச காசை வாங்கிக்கிட்டு குழந்தைக்காக அரிசி வாங்கிட்டு வந்தாங்க. தனக்கு சாப்பிட நேரம் இல்லை, பல நாள் கஞ்சி கூட குடிக்காம எனக்கு பசிக்கலப்பான்னு குழந்தைகிட்ட பொய் சொல்லிட்டு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துடுவாங்க. காலம் இப்படியே தான் போச்சு. அந்த சின்ன பையன் நல்லா படிக்க ஆரம்பிச்சான். அம்மா அவனை இங்கிலீஷ் மீடியம் பள்ளியில தான் சேர்த்தாங்க. அம்மா ஃபீஸ் வேணும்மா? நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அம்மா யூனிஃபார்ம் வாங்கி தரேன். அம்மா ஸ்கூல் டூர் போகணும், நீ போயிட்டு வாப்பா. அவங்க எங்க இருந்து பணம் கொண்டு வந்தாங்கன்னு அந்த பையனுக்கு தெரியாது.
பகல்ல வேலை செய்வாங்க, ராத்திரியில வேலை செய்வாங்க, சில சமயம் கடன் வாங்குவாங்க, சில சமயம் பட்டினி. ஆனா பையனோட படிப்புல மட்டும் எந்த குறையும் வைக்கல. வருண் பெரியவனானா, நல்ல வேலைக்கு போனான். முதல் சம்பளம் வாங்கிட்டு நேரா அம்மா கிட்ட தான் ஓடி வந்தான். அம்மா, என்னப்பா, இனிமே நீங்க எந்த வேலைக்கும் போகக்கூடாது. ஏன்பா, நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இனிமேல் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அம்மா சிரிச்சாங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா. இல்லம்மா, உங்களுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி தர போறேன் அப்படின்னு வருண் சொன்னான். அப்படியே அவன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வீட்டையும் கட்டுனான். அம்மாவுக்கு நல்ல சேலை, நகை, வசதியான அறை எல்லாமே வாங்கி கொடுத்தான். அம்மாவோட வாழ்க்கை முறையா சந்தோஷமா மாறுச்சு. ஒரு நாள் வருணோட பிறந்த நாள். அம்மா சொன்னாங்க, வருண், இந்த வருஷம் நம்ம பிறந்த நாளை மட்டும் வீட்டுல கொண்டாட வேண்டாம்ப்பா. எங்கம்மா போகணும் அப்படின்னு வருண் கேட்டான். நம்ம ஆசிரமத்துக்கு போகலாம், அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாம இப்ப நல்லா இருக்கோமே, நம்ம சந்தோஷத்துல அவங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வருண் உடனே, சரிம்மா, நீங்க சொன்னா போதும், நம்ம அங்கதான் போகலாம். அந்த ஆசிரமத்துக்கு போனதும் அங்கதான் அவன் முறையா தேவிய பார்த்தான். தேவி ஒரு மூலையில உட்கார்ந்திருந்தா. மற்ற பிள்ளைகளுக்கு யாராவது வருவாங்க, அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா யாராவது வந்து பார்த்துருவாங்க. ஆனா தேவிய மட்டும் யாரும் பார்க்க வர மாட்டாங்க. அந்த நாள் வருணோட அம்மா தேவி கிட்ட போய், என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. தேவி சிரிச்சுட்டு, சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொன்னான். சரிம்மா, நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. படிக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னான். உனக்கு என்ன பிடிக்கும்? தேவி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, எனக்கு யாராவது என்னை வந்து பார்க்கறது பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் வருணோட அம்மாவுக்கு கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. நான் இனிமேல் உன்னைய பார்க்க வரேம்மா அப்படின்னு சொன்னாங்க. தேவி முதல் முறையா ஒரு அம்மா மாதிரி பேசுற ஒருத்தரை பார்த்தா. அந்த நாள் அவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க, கேக் வெட்டினாங்க, சிரிச்சாங்க. ஆனா வீடு திரும்பும்போது வருணோட அம்மா மனசுக்குள்ள ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும், வருண், என்னம்மா, இன்னைக்கு அந்த ஆசிரமத்துல ஒரு பண்ண பார்த்தோம்லப்பா. தேவியா? ஆமாம்மா, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வருண் சிரிச்சான். அப்படியா? ஆமாப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு யாரும் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கா. சரிம்மா, நான் யோசிச்சேன், உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு அப்படின்னு சொன்னாங்க. வருண் அமைதியா இருந்தான். நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகேம்மா. அம்மா உடனே, அப்படி இல்லப்பா, ஓ மனசுல விருப்பம் இருக்கணும், நான் சொன்னதுக்காக மட்டும் சரின்னு சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. வருண் சிரிச்சுட்டு, நீங்க ஒரு பொண்ணை பார்த்துட்டு என்கிட்ட சொல்ற அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் சரிம்மா அப்படின்னு சொன்னான். அவன் தனியா போகும்போது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான், நம்ம அம்மா கிட்ட இவ்வளவு நல்லா பேசின அந்த பொண்ணு கண்டிப்பா அம்மாவை நல்லா பாத்துக்குவா அப்படின்னு. மறுநாள் மறுபடியும் ஆசிரமத்துக்கு போனாங்க. அம்மா தேவி கிட்ட, தேவி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்க அம்மா, நாங்க உன்னை எங்க வீட்டு பொண்ணா கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். தேவி அதிர்ச்சியா பார்த்தா. நானா? ஆமாம்மா, நீங்க ரொம்ப பெரிய இடம். நான் எப்படி? எங்களுக்கு பெரிய இடம்லாம் வேணாம், நல்ல மனசு இருந்தா போதும்னு சொன்னாங்க. தேவிக்கு கண்ணில் தண்ணீர் வந்துருச்சு. சரிம்மா, அந்த வார்த்தை சொல்லும்போது அவளுக்கு உண்மையிலேயே ஒரு குடும்பம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. திருமணத்துக்கு முன்னாடி வருணும் தேவியும் பேச ஆரம்பிச்சாங்க. வருண் பேசுறதுல ஒரு வார்த்தை மட்டும் அடிக்கடி வரும். எங்க அம்மா, எங்க அம்மா இப்படிதான், எங்க அம்மாக்கு இது ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மா உன்னை ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னு சொல்லுவான். தேவியும் சிரிச்சுக்கிட்டே கேட்பா. ஆனா நாளாக நாளாக அவளோட மனசுக்குள்ள வேற ஒரு விஷயம் வளர ஆரம்பிச்சது. இந்த அளவுக்கு பெரிய வீடு, இவ்வளவு சொத்து, இவ்வளவு நகை, நான் இனிமேல் இந்த வீட்டோட மருமகள். அவளுக்கு ஆசை அதிகமாயிடுச்சு. திருமணம் முடிஞ்சு வருணோட வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் அவ அப்படியே நின்னுட்டா. பெரிய ஹால், விலை உயர்ந்த பொருட்கள், நகைகள், பட்டு சேலைகள், தனியா ஒரு அறை, அதுல வருண் அம்மாவுக்காக வைத்திருந்த வசதிகள். அதை பார்த்ததும் தேவியோட முகம் மாறிடுச்சு. இவ்வளோ சொத்தும் இவ்வளோ வசதியும் எல்லாமே இவங்களுக்கா? அவளோட மனசுக்குள்ள ஒரு பேராசை முளை விட்டுடுச்சு. ஆனா வருண் வீட்டுல இருக்கும்போது தேவி வேற மாதிரி. அம்மா, நீங்க உட்காருங்க, நான் பண்றேன். அம்மா, உங்களுக்கு என்ன சாப்பிடணும்? அம்மா, இந்த சேலை உங்களுக்கு நல்லா இருக்கு. வருண் இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அம்மா, நான் சொன்னேன்ல, தேவி உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு. அம்மா சிரிச்சாங்க. ஆமாப்பா, ஆனா வருண் வெளியே போனதும் அதே தேவி தான் மாறிடுவா. அம்மா, இந்த பாத்திரம் எல்லாம் இன்னும் தேய்க்கலையாம்மா அப்படின்னு கேட்டா. இல்லம்மா, இப்பதான் தேய்க்கணும்.
உடனே சீக்கிரமா தேய்ச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஹால் பெருக்கணும், துணியை துவைக்கணும். சரிம்மா. ஒரு நாள் அந்த அம்மா இந்த பழைய சேலையே கட்டிக்கோங்க, புது சேலையெல்லாம் எதுக்கு? அம்மா அமைதியா இருந்தாங்க. நான் வாங்கி தரேன், வேண்டாம், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க. தேவி உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டா. மெல்ல மெல்ல அம்மாவோட நகைகள் காணாம போக ஆரம்பிச்சது. வருண் கேட்டான், அம்மா உங்க வளையல் எங்க? அது தேவிக்கு பிடிச்சிருந்தது, நான் தான் கொடுத்தேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமாம்ப்பா, உண்மையில அது அப்படி இல்லை, தேவி தான் கேட்டிருந்தா. ஆனா அம்மா மகன்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்னா என்னால என்னோட பையன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, அதுதான் அவங்களோட ஒரே எண்ணம். ஒரு நாள் வருண் எதிர்பாராத நேரத்துல வீட்டுக்கு வந்தான். வாசல திறந்ததும் அவன் பார்த்த காட்சி அவனை உரைய வச்சுச்சு. அவனோட அம்மா பழைய கிழிஞ்ச சேலைய கட்டிக்கிட்டு கீழே குனிஞ்சு தலை தொடச்சிட்டு இருந்தாங்க. அதிர்ச்சியா திரும்பி பார்த்தாங்க. என்னப்பா நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நீங்க என்ன பண்றீங்கம்மா? ஒன்னும் இல்லப்பா, வீட்டுல சும்மா இருந்தேன், அதான் அந்த நேரத்துல தேவி உள்ளே வந்தா. அம்மா அந்த மூளையும் இன்னும் சுத்தம் பண்ணலையா அப்படின்னு கேட்டா. வருண் அவளை பார்த்தான். அவளுக்கு வார்த்தையே வரல. அவன் அந்த நாள்ல எதுவுமே பேசல, வெளியே போயிட்டான். ஆனா அடுத்த நாள் மறுபடியும் வந்தான். அம்மா பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. 3வது நாள் வந்தான். அம்மா துணி துவைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 4வது நாள் அம்மா சாப்பாடு கூட சாப்பிடாம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் வருண் யாருக்கும் தெரியாம வந்து எல்லாத்தையும் பார்த்தான். அவனுக்கு இப்போ உண்மை முழுசா புரிஞ்சிடுச்சு. ஒரு நாள் வீட்டுக்கு வந்ததும் சண்டை வெடிச்சது. தேவி, என் அம்மாவை வேலைக்காரி மாதிரி நடத்துறியா? இல்லங்க, அவங்க தான் பண்றேன்னு சொன்னாங்க. அவங்க தான் பண்றாங்களா? தினமும் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். தேவி கோபத்துல, உங்க அம்மானால தான் என்னோட வாழ்க்கையே நாசமாச்சு. உடனே என்ன சொன்ன அப்படின்னு கேட்டான். ஆமா, உங்க அம்மா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது. அவங்க உனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு வருண் கேட்டான். அவங்கள ஆசிரமத்துல விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். வருண் கத்துனான். என் அம்மாவை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாராலையும் ஆசிரமத்துல விட முடியாது. ஆனா அம்மா மட்டும் அந்த இடத்துல அமைதியா நின்னாங்க. அவங்க மனசுல இன்னும் ஒரே ஒரு பயம்தான், என் பையனோட குடும்பம் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. தேவி அம்மாவை கஷ்டப்படுத்துறது நாளுக்கு நாள் அதிகமாக்கிட்டே போச்சு. ஆரம்பத்துல வருண் வீட்டுல இல்லாத நேரத்துல மட்டும் வேலை வாங்கிட்டு இருந்தா. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வருண் வீட்டுல இருக்கும் போதே, அம்மா இந்த பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டீங்களா? அம்மா இந்த துணி இன்னும் துவைக்கலையா? கீழே தண்ணி ஊத்தி சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போட ஆரம்பிச்சா. வருண் அங்கேயேதான் உட்காந்துருந்தான். அவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. தேவி அம்மா கிட்ட ஏன் இப்படி வேலை வாங்குற அப்படின்னு கேட்டான். வேலை வாங்குறேனா? அவங்க சும்மா தானே இருக்காங்க. சும்மாவா இருக்காங்க? வயசானவங்க தானே அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன? வீட்டுல இருக்கவங்க கொஞ்சம் வேலை செய்யக்கூடாதா? வேலை செய்யறதுக்கும் வேலைக்காரி மாதிரி நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு வருண் சொன்னான். அம்மா உடனே நடுவுல வந்து, விடுப்பா, சின்ன விஷயங்கள் எல்லாம் சண்டை போடாத. வருண் அம்மாவை பார்த்தான். அம்மா நீங்க எதுவுமே சொல்லாம இருங்க. அம்மா சிரிச்சுட்டு, எனக்கு ஒன்னும் இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன். ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்பு முடியல. ஒரு நாள் தேவி எல்லாரும் இருக்கும்போதே சொன்னா, இந்த வீட்டுல நான் மருமகளா இருக்கேனா இல்ல வேலைக்காரியா இருக்கேனான்னு எனக்கே தெரியல அப்படின்னு. வருண் உடனே கோவப்பட்டான். நீ என்ன சொல்ற தேவி அப்படின்னு கேட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியாதா? உங்க அம்மாவை வச்சுக்கிட்டு என்னால வாழவே முடியல. அம்மாவை எங்க அனுப்பணும்னு நினைக்கிற தேவி? எங்கேயாவது நல்ல ஆசிரமத்துல விட்டுடலாம் அப்படின்னு சொன்னான். வருண் உடனே, என் அம்மாவை ஆசிரமத்துல விடுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? தேவி அழ ஆரம்பிச்சா. அப்படின்னா என்னை விட்டுட்டு உங்க அம்மாவோட மட்டும் வாழுங்க அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தை வருணை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அம்மா மட்டும் அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து சில நாட்களுக்கு வீட்டுல ஒரே சண்டை தான். கடைசியில அம்மா தான் ஒரு நாள் வருண் கிட்ட சொன்னாங்க. வருண், நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நீ என்ன ஒரு நல்ல ஆசிரமத்துல விட்டுடுப்பா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. வருண் அதிர்ச்சியா பார்த்தான். அம்மா நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். எனக்கு வயசாயிடுச்சுப்பா, எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போடுறத என்னால பார்க்க முடியல. நான் உங்களை விட்டுட்டு எப்படி இருப்பேன் அப்படின்னு வருண் சொன்னான். நீ என்னை விட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ உன் வாழ்க்கையையும் பார்க்கணும். அம்மா நீ நல்லா இருக்கணும்ப்பா, அதுதான் எனக்கு முக்கியம். வருணுக்கு வேற வழியே தெரியல. கடைசியில ஒரு நல்ல ஆசிரமத்துல அம்மாவை சேர்த்தான். அங்க தனியா ஒரு நல்ல ரூம், சாப்பாடு நேர நேரத்துக்கு, மருத்துவர் வசதி, நர்ஸ், மருந்து, அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் இருந்துச்சு. வருண் அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு இருப்பான்.
அம்மா ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்டான். ஒண்ணுமே இல்லப்பா. சாப்பாடு நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. மருந்து எல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன்ப்பா. வருண் கிளம்பும்போது நான் நாளைக்கு வரேம்மா. சரிப்பா. அவன் போனதும் அம்மா வாசலையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வருண் மேல எந்த கோவமே இல்ல. அதே நேரத்துல தேவிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அவ கர்ப்பமாகிட்டா. முதல்ல அவளுக்கு சந்தோஷம்தான். சில நாட்கள் போக போக கர்ப்பம் சுலபமாக இல்ல. வாந்தி, உடல் சோர்வு, சாப்பிட முடியாம போகுது. ஒரு நாள் திடீர்னு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. வருண் பதறி போய் தேவிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனான். ஆனா வருணுக்கு வேலை. காலையில போனா இரவு வரைக்கும் வேலை. எங்கேயும் போக முடியாது. தேவிய நான் முழுக்க பாத்துக்க ஆள் யாருமே இல்ல. ஒரு நாள் அவள் படுக்கையில கிடந்துட்டு அழுக ஆரம்பிச்சா. இதுவே என்னோட அம்மா இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அவளால முழுசா சொல்ல கூட முடியல. அவளுக்கு சின்ன வயசுல யாரும் இல்ல. அவ உடம்பு சரியில்லாதப்போ தலையில கை வச்சு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு யாரும் இல்ல. அவ சாப்பிடலைன்னா சாப்பிடுமா அப்படின்னு சொல்றதுக்கு கூட யாரும் இல்ல. அவ ரொம்பவே பயந்தா. பயப்படாதேன்னு சொல்ல யாருமே இல்ல. அந்த வெற்றிடம் அந்த நேரத்துல அவளுக்கு ரொம்பவே பெருசா தெரிய ஆரம்பிச்சுச்சு. அதை பார்த்த வருண் உடனே ஆசிரமத்துக்கு போய் அம்மாவிடம் சொன்னான். அம்மா, தேவிக்கு உடம்பு ரொம்ப முடியலம்மா. அம்மா உடனே எழுந்திருக்க முயற்சி பண்ணாங்க. என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்டாங்க. கர்ப்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறாம்மா. நான் வேலைக்கு போகணும். அவளை தனியா விட்டுட்டு போக முடியல. அம்மா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அவளை இங்க கூட்டிட்டு வாப்பா. இங்கயா? ஆமாப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வருண் முதல்ல தயங்குனான். அம்மா, உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டான். அம்மா சிரிச்சாங்க. என் பையனை நான் வளர்த்தேன், அவனோட குழந்தைய பாத்துக்க முடியாதா? அந்த ஒரு வார்த்தை வருணுக்கு கண்ணுல தண்ணி வர வச்சது. தேவிய ஆசிரமத்துக்கு கொண்டுட்டு வந்தான். தேவி அங்க வந்ததும் கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தா. அம்மா அவளை பார்த்ததும், வாமா இங்க உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் இல்லம்மா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ உட்காரு, நான் சாப்பாடு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. கர்ப்பமா இருக்கிற பொண்ணு சாப்பிடாம எப்படி இருப்ப? அம்மா அவளுக்காக கஞ்சி செஞ்சு கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. கொஞ்சமாவது குடிமா. தேவி கஞ்சிய பார்த்துக்கிட்டே இருந்தா. எனக்கு சாப்பிடவே பிடிக்கலம்மா. சரி, பிடிக்கலைன்னா கொஞ்சம் தான் குடி. அம்மா மெதுவா அவளுக்கு ஊட்டி விட்டாங்க. தேவி அமைதியா இருந்தா. அந்த நொடியில அவளுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இப்படி யாராவது என்ன சின்ன வயசுல பார்த்திருந்தா அப்படின்னு. அவளோட கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. நாட்கள் போக போக அம்மா தேவிய ரொம்பவே பசமா பாத்துக்கிட்டாங்க. அவளுக்கு நேரத்துக்கு சாப்பாடு, மருந்து, தூங்கும்போது தலையணைய சரி பண்றது, இரவு வாந்தி வந்தா உடனே எழுந்து கொடுப்பது, முதுகு வலிக்குதா, கால் வலி இருக்கா, கொஞ்சம் படுத்துக்கோ, நீ நடக்காத அப்படின்னு பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் தேவி திடீர்னு கேட்டா, அம்மா, நீங்க ஏன் என்னை இவ்வளோ நல்லா பாத்துக்கிறீங்க அப்படின்னு. அம்மா சிரிச்சாங்க. நீ என் மருமக இல்லாமா, நீ என் பொண்ணு. அந்த வார்த்தையை கேட்டதும் தேவி உடஞ்சு அழுதுட்டா. அம்மா அவங்க கைய பிடிச்சுக்கிட்டா. அந்த நாள் தான் முறையா தேவிக்கு புரிய ஆரம்பிச்சது. அவ இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தது பணமோ நகையோ பெரிய வீடோடாலாம் இல்ல. அவளுக்கு தேவைப்பட்டது எல்லாம் அம்மானு கூப்பிட ஒரு உயிர் தான். குழந்தை பிறந்த நாள் வந்தது. அம்மா அவளுக்கு பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. குழந்தை பிறந்ததும் அம்மா குழந்தைய கையில எடுத்தாங்க. கண்கள்ல கண்ணீர். என்னோட பேரன் அப்படின்னு சந்தோஷமா அணைச்சுக்கிட்டாங்க. தேவி அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தா. அம்மா, நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். அம்மா உடனே, அதெல்லாம் இப்ப எதுக்கு நினைக்கிற, நான் உங்களை வேலைக்காரி மாதிரி நடத்திட்டேம்மா அப்படின்னு சொன்னா. உங்க நகையெல்லாம் வேற, அதெல்லாம் போயிடுச்சு, நீ நல்லா இருந்தா போதும். தேவி கதறி அழுதா. அம்மா அவளோட தலைய தடவிட்டு, நான் எப்போவோ மன்னிச்சிட்டேம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள்லாம் நீடிக்கல. அம்மாவுக்கு உடம்பு படிப்படியா முடியாம போக ஆரம்பிச்சது. முதல்ல கொஞ்சம் தான் சோர்வானாங்க. அப்புறம் சாப்பிட முடியல, பிறகு நடக்க முடியல. தேவி இப்போ அம்மாவை விட்டு எங்கேயும் நகர கூட மாட்டா. அம்மா, மருந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா, நான் கொண்டு வரேன், நீங்க குழந்தைய பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு தேவி சொன்னா. குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல உங்களைய பாத்துக்கோங்க. அம்மா அவளை பார்த்து சிரிச்சாங்க. ஒரு காலத்துல தன்னை வேலைக்காரி மாதிரி நடத்திய அதே பொண்ணுதான் இப்போ தன்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா. அம்மாவுக்கு அது போதும். ஒரு நாள் அம்மா படுக்கையிலேயே கிடந்தாங்க. வருண் பக்கத்துல உட்கார்ந்துருந்தான். அம்மா மெதுவலா கண்ணை திறந்து பார்த்தாங்க. வருண், சொல்லுங்கம்மா, நீங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும். தேவி அழுக ஆரம்பிச்சா. அம்மா சிரிச்சாங்க. நீ எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டேம்மா, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. வருண் அழுதான்.
அவங்க அவன் கையை பிடிச்சுக்கிட்டாங்க. நான் போயிட்டாலும் என் பேரனை நல்லா பார்த்துக்கோங்க. பிறகு தேவியை பார்த்து, நீயும் நல்லா இருமா. தேவி கண்ணீரை தொடச்சிக்கிட்டா. அம்மா, நீங்க எங்களை விட்டு போகக்கூடாது. அம்மா மெதுவா சிரிச்சாங்க. எல்லாரும் ஒரு நாள் போகணும் தானம்மா. பிறகு அம்மா வருணை பார்த்து, உன்னோட பொண்டாட்டி என்னை எப்பவுமே பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவா. வருண் அழுதுகிட்டே, என்னம்மா அப்படின்னு கேட்டான். நீ புழு புழுத்து தான் சாக போறேன்னு சொல்லுவாப்பா. அம்மா சின்ன சிரிப்பு சிரிச்சாங்க. பாருப்பா, அவ சொன்ன மாதிரியே எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. வருண் கதறி அழுதான். அம்மா, அவளுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா வருண். அம்மா உடனே அவன் கையை இறுக்கமா பிடிச்சாங்க. வேணாம்ப்பா, என் வாயிலிருந்து அவளுக்கு ஒரு கெட்ட வார்த்தை கூட வராது. தேவியும் நல்லா இருக்கணும், உங்க குழந்தையும் நல்லா இருக்கணும். நீங்க 3 பேரும் நீண்ட ஆயுசோட சந்தோஷமா வாழணும். அந்த ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டே அம்மாவோட கை மெதுவா வருணோட கையில இருந்து நழுவுச்சு. அம்மா அப்படின்னு வருணோட சத்தம் இடத்தையே நிறைச்சுது. தேவி அம்மாவோட கால்களை பிடிச்சுக்கிட்டு கதறி அழுதா. அவளுக்கு அப்போதான் முழுசா புரிஞ்சுது. அவ வாழ்க்கை முழுக்கும் தேடிய அம்மா கிடைச்சிருந்தாங்க. ஆனா அவ அந்த அம்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே தாமதமாயிடுச்சு. ஒரு தாய் தன்னை கொடுமைப்படுத்தினவங்களுக்கு கூட கடைசி நேரத்துல சாபம் கொடுக்காம ஆசீர்வாதம் கொடுத்துட்டு தான் போனாங்க. தாயை அவ உயிரோட இருக்கும்போதே மதிக்க கத்துக்கோங்க. அவ போனதுக்கு அப்புறம் அழுதா அந்த கண்ணீருக்கு அவ கையை வச்சு துடைக்க முடியாது. இப்படிக்கு உங்கள் திவ்யதர்ஷினி. நன்றி. இது போன்ற கதைகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.